வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வந்து ஒரு 50 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளான் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு பங்களா மாடல்னே சொல்லலாம். ஸோ இன்க்ளூடிங் வந்து ஸ்விம்மிங் பூலோட ஒரு வுடன் டெக்கோட டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ பிளான பார்த்துருவோம். பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50/50 இருக்கு. நார்த்ல வந்து உங்களுக்கு ரோடு வருது. அதே மாரி கார் பார்க் வந்து உங்களுக்கு நார்த் வெஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த கார் பார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கார் பார்க் விடுற மாரி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஒரு 16 ஃபீட்டுக்கு 25 ஃபீட் வந்து லென்த்தில் இருக்கும். அதே மாரி இந்த ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஃபீட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்க்குறீங்க, இது வந்து உங்களுக்கு மிடில்ல இருக்கும். அதாவது இப்போ 6 இன்ச் ரைஸ் அடிக்கிறதுனா இந்த பெரிய ஸ்டெப் வந்து 1 அடி இருக்கும். ஸோ அந்த மாரி ஸ்டெப்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ட்ரி ஒன்று பார்க்குறீங்க. எடுத்த உடனே வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் தான் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி ஜோன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் மூலமாக தான் வந்து உங்களுக்கு கிச்சனு, டைனிங்கு, ஹாலு எல்லாமே வந்து ஒரே ஸ்பேஸாக வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணிவிடும். ஏன்னா வந்து சென்டரில் வந்து நம்ம ஃபுல் ஹெட் கிளாஸை கொடுத்துட்றோம். இன்கேஸ் வந்து என்ட்ரிலேருந்து உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு வால் போட்டோ இல்லை வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் போட்டோ ரைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிசைன் ஆப்ஷனு. ஸோ இந்த ஏரியாவை கூட நம்ம ஒரு ஃபாயர் ஏரியா ஒன்று காட்டிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு லிவிங் ஒன்று கொடுத்துருக்கேன். 12 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டு. ஸோ அதே மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு சுற்றி படிக்கட்டு வர மாதிரியும் சென்டரில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லாபு மேலே இருக்கும், கட்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்கரேட்டிவாக நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். கீழே பெபிள்ஸ் வச்சு இல்லைன்னா வந்து கம்ப்ளீட் ஒரு பிளான்டர் பாக்ஸாகவே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படியே லிவிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைட்ஸுமே, அதாவது ஸ்விம்மிங் பூல் சைடாக இருந்தாலும் சரி, இந்த லெஃப்ட் சைடில் இருந்தாலும் அவுட்டோர் சீட்டிங் இருந்தாலும் சரி, எல்லா சைடும் உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்கும், நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இந்த லிவிங்கில் வந்து நம்ம அவுட்டோர் சீட்டிங் ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த அவுட்டோர் சீட்டிங் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக வந்து விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரூஃபில் கவராக இருக்கும். ஒன்று நம்ம வந்து இந்த 10 ஃபீட் ஹைட் ரூஃபோட கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அவுட்டோர் சீட்டிங் போட்டோம்னா அது ஒரு டபுள் ஹைட்டாக தெரியும். அது ஃபுல்லாக வந்து வுடன் ரூஃபாக கூட மாற்றிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்பேஸ் வந்து எம்பசைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அவுட்டோர் டைனிங்கு, அவுட்டோர் சீட்டிங் எல்லாமே ஒரு வுடன் ரூஃபுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன்லாம் அதில் பட்டு நமக்கு கொஞ்சம் வார்ம்த் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இதை வுடன் டெக்காகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த லிவிங் பார்த்திங்கன்னா வந்து டிவி வந்து உங்களுக்கு கிளாஸுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா வெளிச்சம் அந்த சைட்லேருந்து வர்றதால டிவி வந்து பார்க்க முடியாத இது இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு கர்டன் கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டே டைமில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நைட் டைமில் இங்கே நல்லாவே வந்து கிளாஸ் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபீலிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு அப்பு வந்து இந்த சைடில் இருக்கிறதால இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இடிக்காது. ஸோ ட்ராயிங்கில் வந்து இடிக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு, அப்படி ஆகாது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இது வந்து இண்டோர் டைனிங் ஏரியா மாதிரி கன்வெர்ட் ஆகும். 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 7 இன்ச் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த டைனிங் ஏரியா வேணும்னா கூட நம்ம வந்து அவுட்டோர் டைனிங் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்று வச்சாலே போதுமானது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஒன்று தெரியுது. 14 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டு. இது வந்து ஐலாண்ட் கிச்சன் சொல்லுவோம். சென்டரில் வந்து ஒரு கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டரில் வந்து நம்ம வந்து ஒரு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் நம்ம இந்த கார்னர்லேயே கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து லென்த்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டவ் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு வழக்கம் போல் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். 5 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைடாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. காமன் டாய்லெட்டும் வந்து உங்களுக்கு பப்ளிக் ஏரியாவிலேருந்து பெரிய பப்ளிக் ஏரியா வந்து கொஞ்சம் ஹைடு தான் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பெட்ரூமுக்கு வந்தோம்னா பெட்ரூம்லேயே வந்து டோர் விசிபிலிட்டி வந்து வெளியே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கேருந்து உள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சவுத் வெஸ்ட்டில் தான் இந்த பெட்ரூம்ஸ்லாம் வருது. சவுத் வெஸ்ட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூமும் அது பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமும் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து சேம் சைஸு, லாங் ஃபிட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிவி ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோவும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு டாய்லெட் கொடுக்குறதால நம்ம ஒரு பெரிய சைஸில் கொடுக்க முடியும் இடம் இருக்கிற பட்சத்தில். இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் இருக்குது. ஸோ வெளியே வந்து நம்ம வாஷ் பேசின் வச்சுட்டு, அதாவது என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு வாஷ் பேசின் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு WC, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் யூனிட் வைக்கலாம். வெட் ஏரியா, ட்ரை ஏரியா தனியாக பிரித்து காட்டுன்றதுக்காக. ஸோ அதே மாதிரி பெட்ரூம் அவுட் சைடில் வந்து ஒரு பெரிய வாஷ் பேசின் 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். அது என்ன, இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் வாஷ் பேசினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டைனிங் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, என்ட்ரியும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, பெட்ரூமும் பக்கத்தில் இருக்குது. ஸோ
மார்னிங் டைமில் உங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும் சரி, இந்த வாஷ் பேசின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்டோர் டைனிங்க்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அவுட்டோர் டைனிங்க்கு வந்து நம்ம பாஸ்த்ரூ கூட ஒன்று கொடுத்துக்கலாம் கிச்சன்லேருந்து. ஸோ கிச்சன் வந்து அடிக்கடி நம்ம வந்துட்டு கிச்சனில் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த டோரே வந்துட்டு ஃபுட்டு வைக்கிறது பதிலாக ஒரு பாஸ்த்ரூ வச்சுன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவுட்டோர் டைனிங்கில் சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றியே வந்து உங்களுக்கு ஒரு கிரானைட் பிளேசிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்டோர் டைனிங்க்கும் அவுட்டோர் சீட்டிங்க்கும் இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேசேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பில்டிங்கோட செட்பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல் அரவுண்ட் வந்து நம்ம 3 feet 3 inch விட்டாச்சு. அதாவது 1 meter கிட்ட வரும். 1 meter ஆல் அரவுண்ட் விட்டாச்சு. இது ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரு 5 feet விட்டுருக்கேன். 5 feet 3 inch வரும். அந்த மெஷர்மெண்ட்டில் விட்டுருக்கேன். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.